உலகக்கோப்பை முடிஞ்சு அந்த வேர்ல்ட் கப் மெடல்லாம் கொண்டு போயிட்டு நீக்கோ வில்லியம்ஸ் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறத நான் பார்த்தேன். ஆனா அவங்க அம்மாக்கு பின்னாடி இருக்கிற கதை இப்பதான் நாங்க கேள்விப்பட்டோம். ஷப்பா! 1990s கானால பசி பட்னி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுற ஒரு நேரம். அவங்க அம்மா மரியா, அப்பா ஃபீலிக்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஸ்பெயினுக்கு போறோம், கள்ளத்தனமா போறோம்னு முடிவு பண்றாங்க. ஸோ ஒரு லாரியில ஒரு 40-50 பேர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே போகிற அளவுக்கு ரோட்ல போயிட்டு அப்புறம் சஹாரா பாலைவனம் வழியா ஸ்பெயினுக்கு போகணுங்கிறது ஐடியா. சஹாரா பாலைவனம் 40-50 டிகிரி செல்சியஸ் கொதிக்குது. வெறும் காலில் நீக்கோவோட அப்பா நடந்து வந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல மரியா 7 மாதம் பிரெக்னென்ட். நீக்கோவோட அண்ணன் அவங்க வயிற்றுல இருந்திருக்காங்க. ஸ்பெயினுக்கு வந்து பார்டர்ல ஏறி செவுத்த குதிச்சோம்னா உள்ளுக்குள்ள போலீஸ் அவங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு லாயர் சொல்றாரு, நாங்க போர்ல இருந்து தப்பிச்சு வரோம்னு சொல்லுங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குது. கஷ்டப்பட்டு பில்போ நகரத்துக்குள்ள வராங்க. அந்த இடத்துல இவங்க வந்து தங்குறதுக்கு இவங்களுக்கான வேலைகளுக்கு அரேஞ்ச் பண்ணவர் இனாக்கி மர்தோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர். ஸோ அவரோட பேர் தான் நீக்கோட அண்ணனுக்கு வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க செவரேறி குதிச்சு உள்ள வந்த ஒரு நாடு இன்னைக்கு உங்க பையனுக்கு சவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்குது. முந்தைய ஜெனரேஷன் அவங்களுக்கு இருக்கிற மன வலிமைக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன்லாம் தூசுங்க கண்டிப்பா.